ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம். உன் வாழ்க்கையில் நிறையவே வேதனைகள் இருக்கு. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வேதனைகளை உனக்குள்ள நீ சுமந்துக்கிட்டு இருக்க இல்லையா சாமி? நீ அதையவே நினச்சி நினச்சி இரவெல்லாம் தூங்காம அழுதுகிட்டு இருக்க. வெளியே சிரிச்ச முகத்தோட இருக்கிற, ஆனால் உனக்குள்ள அழுதுகிட்டு இருக்க. அது யாருக்குமே தெரியாது இல்லையா சாமி? நீ அழுகிறது வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சர்க்குரு அப்பாவுக்கு தெரியும் சாமி. என்னோட இந்த கஷ்டம் எல்லாம் எப்போ என்னை விட்டு நீங்கும், என்னோட இந்த நிலை எப்போ மாறுப்பான்னு தினம் தினம் நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க இல்லையா சாமி? கவலைப்படாத, உன்னோட துன்பம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும். உன்னோட இந்த நிலை மாறும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், துரோகங்கள், இதையவே நினச்சி நீ வருத்தப்படுற. அதை எல்லாத்தையும் உன்னால் மறக்க முடியல. உன் சர்க்குரு அப்பா ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு சாமி. உனக்கு ஒருத்தர் செஞ்ச நல்லதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்க செஞ்ச கெட்டதை அப்போவே மறந்துடு சாமி. உனக்குள்ள கோபம், பகை, வெறுப்பு இது எதுவுமே வேண்டாம் சாமி. உனக்குள்ள இருக்கிற கோபம், பகை உன்னையும் கஷ்டப்படுத்தும், மற்றவங்களையும் காயப்படுத்தும். நீ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சீன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். அதே நீ ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு கூட இல்லை, உன் மனசளவில் கெட்டது நினச்சினாலே போதும், அதை விட பல மடங்கு கெடுதல் உனக்கு நடக்கும் சாமி. அவங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.